ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்று பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னாக்கா, கோயம்புத்தூரில் நான் ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய காளான் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாருங்கள், முட்டைக்கோசை நான் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீல வாக்கில். காளான் ஒரு பேக்கெட் இருந்துச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், எல்லாம் நான் கது பண்ணி தான் வச்சுருக்கேன், அதை தான் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியாகவே போடுறேன், என் பிள்ளைங்க கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கலர் பொடி கூட சேர்த்திக்கலாம், கொஞ்சம் ரெட்டாக வரும். நான் கலர் பொடி சேர்த்திக்கல, அப்படியே நான் செய்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்திக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போடுறதுனால நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் பக்கோடா அப்படியே கூட சாப்பிட்லாம். வேணுனாக்கா இந்த மாதிரி காளானும் பண்ணி சாப்பிட்லாம். நான் பேசன் பவுடர், அதாவது கடலை மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தேன், அதை தான் சேர்த்திக்க போகிறேன். இது கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூடயே சேர்த்து நான் மஷ்ரூமையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா தனியாக போட்டு அப்புறம் இது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளைங்க சண்டை கட்டுவாளுங்க, உனக்கு மஷ்ரூம் ஜாஸ்தி வந்துருச்சு, எனக்கு கம்மியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது கூடவே நான் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். இது கலர் பொடி சேர்த்துனா இன்னும் நல்லா தான் இருக்கும் பார்க்குறக்க அழகா. ஆனால் நான் சேர்த்துக்கல, நம்ம தானே சாப்பிட்றோம், வெளியே யாருக்காவது கொடுக்குறோமே. அதனால் நான் இந்த மாதிரி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. இது உதிரி மாதிரி தான் அங்கங்கே போகும். உது பன்னா அப்படி பண்ணுற பன்னா வேணுமா? போண்டா பேர் எங்கள் ஊரில் பன்னா, புரிஞ்சுக்கோங்க. போண்டா இப்போ ரெடியாகுது. இது பாருங்க ஆயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. என் மவளுக்கு பொறுக்கலை, அடுப்பில் போட்டதுமே கத்த ஆரம்பிச்சிட்டா. பண்ணா அப்படின்ட்டு. முதல்ல அவளுக்கு போட்டு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு நம்ம காளான் பண்ணுவோம். முதல்ல இதெல்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு ரவுண்டு போடலாம். ஊற எடுத்துறேன். அவளுக்கு பொறுக்க மாட்டேங்குது, ரொம்ப நேரமாக கத்திட்டு கிடக்குறேன். பண்ணா அப்படின்ட்டு. எடுத்துட்றேன் போகிறேன். இப்படியே சாப்பிட்ற கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் போட்டுறேன். யாரெல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க இதெல்லாம் நிறைய விரும்பி சாப்பிடுங்க. நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய சாப்பிட்ருக்கேன் நான். பஸ் இது ஆகட்டும். காலே அச்சல நல்லாதான் மொறுன்னு அப்படியே வெங்காய பக்கோடா சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஊருக்கு வந்தால் இது சாப்பிடணும்னு அவ்வளோ ஆசையாக வருவேன். ஆனால் டைமே கிடைக்காது சாப்பிட்றதுக்கு. எப்போயாவது ஒரு கதை செய்வேன், அடிக்கடியெல்லாம் செய்கிறதில்ல. எப்போயாவது ஒரு கதை செஞ்சேன்னா இரும்பெல்லாம் பக்கோடா வேறு திங்கிறேன் நான். சாப்பிடுவாங்க. சரி, இதெல்லாம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்னொருக்கு எல்லாம் பண்ணலாம். என்னால் கிச்சனில் நிற்க முடியல, வாமிட்டு வர மாதிரி இருக்குன்னா என் பொண்ணு விடுற மாதிரி தெரியல, எனக்கு பண்ணியே கொடுன்னு சொல்லி நிற்கிறா. சரி, அவளுக்கோசரம் பண்ணிடலாம். பாருங்கள், எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா போட்டு வணக்கிட்டுக்கலாம். இந்த மாதிரி வணக்கிட்டுக்கலாம். அது கூட சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கிறேன். போட்டு இது நல்லா வணக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். இது லேசாக நல்லா வணங்கட்டும். வணங்குக்கு அப்புறம் நம்ம சோயா சாஸ் தண்ணியில் நினச்சி அதை ஊற்றிடலாம். இது நீங்கள் தக்காளிக்கு பதிலாக தக்காளி சாஸு சோயா சாஸ் கூட சேர்த்திக்கலாம். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது லேசாக வணங்கட்டும்.
பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அதை நான் இதில் ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றி காளான் போட்டுடலாம். கொஞ்சமாக தான் செய்கிறேன், பாப்பாங்க பக்கோடா இருந்தால் கூட சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்சமாக செய்கிறேன், அதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கலரை விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காளான் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. பாருங்க, இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாப்பா பக்கோடா சாப்பிட்ட பிளேட்லேயே கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லாம் பக்கோடா சுட்டதில் பரப்பி கிடக்கு. என் மூத்த மாவுளுக்கு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன். இதில் கொஞ்சோண்டு வெங்காயத்தை வைக்கலாம். இல்லை மிக்சர் அது இதுன்னு போட்டால் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். போட்டேன், மாவில் கொடுக்கலாம். ரொம்ப இரும்பலாக இருக்குது, அந்த எண்ணெய் வாடை வர வர ரொம்ப இரும்பல் ஜாஸ்தியாக இருக்குது. நல்லா அடுப்புக்கிட்ட நின்று செய்ய முடியல. அந்த எண்ணெய் வாடை ஒரு மாதிரி கொமட்டலாக வருது. அதனால் நான் நிற்கல, வெளியே வந்துட்டேன். சரி, இன்னொரு நாளைக்கு சளி பிடிச்சதுக்குனால என்னன்னு தெரில, எண்ணெய் வாடை வந்தது ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, பாப்பா வந்தாங்கன்னா அந்த பக்கோடாவோட சேர்ந்து சாப்பிட்டோம். அப்புறம் நிறைய பேர் வந்து பாப்பா பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று அன்பான அம்மா அந்த அம்மா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிள்ளைங்க 4 பேருமே வந்து லட்சுமி கடாசத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, என் குழந்தைங்கள இந்த அளவுக்கு நீங்கள் சொன்னதுக்கு. நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம சேனலில் மேக்ஸிமம் எல்லாருமே பசங்களை வந்து ரொம்பவுமே பாராட்டி தான் பேசுகிறீங்க. அதனால் எனக்கு அந்த வார்த்தைகள் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா உறவுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. சில பேர் வந்து மனசு கஷ்டமாக இருக்குது சிஸ்டர், எனக்கும் இதே நிலமை தான், சிசேரியன் பண்ணி இந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. என்ன பண்ணுறது, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. நார்மல் டெலிவரின்னு சொல்லிட்டு சிசேரியன் ஆனது எனக்கு தான் கொடுமை. லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, எனக்கு பொம்பளை பிள்ளைங்கனால எல்லோரும் ஒரு மாதிரியாக தான் பேசுகிறாங்க. அப்புறம் சொல்லியிருந்தீங்க, பாவமாகவும் சில பேர் பார்க்குறாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில பேரை வந்து சிஸ்டர் நம்ம என்ன தான் வந்து எப்படி பேசினாலும் சரி, என்ன எப்படி இருந்தாலும் சரி, அதாவது நம்ம கஷ்டப்படுறத பார்த்து சில பேர் ரசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் நம்ம கஷ்டப்படுறத பார்த்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு நம்ம வாழ்க்கை நம்ம தாங்க வேஸ்ட் பண்ணுறோம். அப்படி யோசிச்சு நான் வந்து எவ்வளவோ விஷயங்களை நான் இழந்துட்டேன், நானும் என் வீட்டுக்காரும். இப்போ தான் எங்களுக்கு அதை வந்து புரியுது. முதலெல்லாம் அது எங்களுக்கு புரியல. இப்போ தான் என் வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கிறாரு. மற்றவங்கனால நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சண்டை போட்டது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தெரியுது. நம்ம லைஃப்பில் வந்து முக்கால்வாசி இதுலேயே சண்டையிலேயே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதனால் மற்றவங்க சொல்கிற விஷயத்த வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க, விட்டு தள்ளிடுங்க. நம்ம லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணுற வாழ்க்கையை பார்க்கலாம். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, ப்ரெக்னன்சி வந்து 20 டேஸில் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வெரி சிம்பிள் ஃப்ரெண்டு, அதாவது ஆண்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்க வேணாம். இது வந்து சயின்ஸாக பாருங்கள். சயின்ஸாக பார்க்குறவங்க, படித்தவங்க யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. நம்ம சேனலை வந்து வயசானவங்க வந்து நிறைய பேர் இருக்கீங்க, அப்படி இருக்கிறவங்க இருந்தால் தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன்னா உங்கள் கண்ணுக்கு அது வந்து தப்பாக தான் தெரியும். அதனால் நீங்கள் அதை தயவு செஞ்சு பார்க்க வேணாம். படித்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு சயின்ஸாக தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு சில சேனலே இருக்குது. நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெக்னன்சி ஸ்டோரி சேனல் ஆரம்பித்தேன். அதனால் ரன் பண்ண முடியல. நிறைய விஷயங்கள் நான் பேசினேன் அந்த சேனலில். ஆனால் வந்து உங்களால் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல, பாப்பா குழந்தையாக இருந்தால், அதனால் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நான் வந்து நிறைய ஹிந்தி சேனலை பார்த்துருக்கேன். அதில் வந்து நேச்சுரலாகவே அவங்க மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. கன்சீவாக இருக்கிற கூட நிறைய டிப்ஸ் இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குது, அதெல்லாம் கூட அவங்க சேனல் நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த விஷயம் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு. அதனால் சரி, நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால மூலமாக கூட உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீங்களும் அம்மா ஆவீங்க. என் தங்கச்சியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறா, அவளுக்கும் குழந்தைங்கள்னு சொல்லிட்டு. அவளும் ஒரு நாளைக்கு அம்மா ஆவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, இருந்தாலும் அவன் ஃபீல் பண்ணுறா, குழந்தை நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு.
குழந்த வரங்கிறது கடவுள் கொடுக்குற வரங்க. அதை நம்ம நிறுத்தி வச்சாலும் முடியாது. எத்தனையோ பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கூட குழந்த பிறக்குது. அப்படியே இருக்கிறாங்க சில பேர் கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு. எங்கள் அண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு மேலேயே ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குழந்த பிறந்தது. அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. எப்போ நம்மளுக்கு வந்து கருத்தரிக்கணும்னு இருக்குதோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு குழந்த பிறக்கும். சரி, அதுக்கான நான் டிப்ஸ் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் உங்கள் மென்சஸ் வந்து முடியுதில்ல, கிட்டத்தட்ட 5ஆவது நாள் வச்சுக்கோங்க. 5ஆவது நாள் வந்து 4 டேஸாக கணக்கு வச்சுக்கோங்க. 4 டேஸ் வச்சிங்கன்னா 5ஆவது நாள் முடிஞ்சு போச்சு. அந்த 5ஆவது நாள் வந்து 4 டேஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வஜனாவில் கைவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு டச் ஆகும். கர்ப்பப்பை வாய் வந்து இவ்வளோ அளவுக்கு டச் ஆகும். மற்றபடி இந்த விரல்னே வச்சுக்கலாம். இந்த ஃபுல் விரலும் உங்களுக்கு டச் ஆகும். இப்படி உள்ளே விட்டிங்கனாக்கா அந்த இப்படி மூக்குன்னு வச்சுக்கலாங்களே, வஜனா வந்து உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் இப்படி டச் ஆகும். கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கும். அதுவே வந்து ஒரு 8 நாள் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உங்களுக்கு அந்த வஜனால வந்து கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் இந்தளவுக்கு டச் ஆகும். இந்தளவுக்கு டச் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். இந்தளவுக்கு டச் ஆகும். இதுவே வந்து உங்களுக்கு 12 டேஸ் ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் வஜனாவில் கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஆகாது. உள்ள ஃபுல் விரல் போகிற மாதிரி இருக்கும். அப்படி போயிடுச்சுனாக்கா அந்த டைம் உங்களுக்கு வந்து பேபிஸ் வந்து ஃபார்ம் ஆகிற டைம். சப்போஸ் உங்களுக்கு அந்த டைம் முடிஞ்சு போச்சுனாக்கா, அதாவது ஓவலேஷன் டைம் முடிஞ்சிருச்சுனாக்கா உங்களுக்கு பீரியட்ஸ் வரப்போகுதுன்னாக்கா இந்த நோஸ் உங்களுக்கு தொட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த நோஸ் தொட்டு பார்த்தா அது கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக தெரியும். சேம் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பீரியட்ஸ் வர மாதிரி இருந்ததுனாக்கா இந்த நோஸ் தொடுற ஃபீல் தான் உங்களுக்கு உருவாகும் வஜனாவில் தொடும்போது. அதுவே உங்களுக்கு பேபி ஃபார்மாக இருந்ததுன்னா இந்த லிப்ஸ் தொட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்படி லிப்ஸ் தொட்டு பாருங்கள். இந்த லிப்ஸ் தொடுற ஃபீலுக்கும் இந்த நோஸ் தொடுற ஃபீலுக்கும் ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பேபி ஃபார்மாக இருந்தால் இந்த லிப்ஸ் தொடுற ஃபீலிங் தான் உங்களுக்கு இருக்கும் வஜனாவில் டெஸ்ட் பண்ணும்போது. இது நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நிறைய டாக்டர் இந்த டிப்ஸை எனக்கு வந்து சொல்லி டாக்டர்கிட்டயே நான் கேட்டிருக்கேன். டாக்டர் சொன்னது கரெக்டு தாம்மா, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன்ல ஆசா கிளினிக்கில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த டாக்டர்கிட்ட தான் நான் இதை கேட்டேன். அந்த டாக்டர் வந்து எனக்கு இதை சொன்னாங்க. அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு விஷயம், வஜனாவில் கை வைக்கும்போது கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெயில்ஸ் இருக்கக்கூடாது. ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் கை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோப் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியோ தான் ட்ரை பண்ணணும். சும்மா கை விட்டு செக் பண்ணக்கூடாது. அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா ஃபீல் பண்ண வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். 3 வருஷமாக உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஃபீல் பண்ண வேண்டாம். என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் அம்மா ஆவீங்க. நம்பிக்கையோடு காத்துட்ருங்க. நம்பிக்கை இருந்தாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுக்கான ஃபுட்டு கூட எடுத்துக்கோங்க. நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஓவலேஷன் ஆகிறதுக்கான சர்க்குலர் எக்ஸசைசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி டே விலாக் எப்படின்னாக்கா காலைல பாப்பாங்களாம் ஸ்கூலுக்கு போகல. 2 பாப்பாங்க வீட்டில் தான் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே டியூஷன் போய்க்கிறாங்க. அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க ஸ்நாக்ஸ் அது வந்து சாப்பிடுவாங்க. அப்போ கொஞ்சம் காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே விலாக் இவ்வளோ தான். ரொம்ப லென்த்தியெல்லாம் போகல வீடியோ. இன்றைக்கி கம்மியாக தான் போயிருக்கு வீடியோ. ஓகே, முதல்ல பாப்பாங்க மட்டும், அதுக்கப்புறம் நான் அவங்களோட சேர்ந்து உங்களுக்கு காமிக்கிறேன். காமிச்சிட்டு இது பரவாயில்லன்னு பேசிகிட்டே இருக்கிறோம் போல். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் லைவ் வரலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கெல்லாம் டைமிங் எப்படி செட் ஆகும்னு எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் எந்த டைம் உங்களுக்கு லைவ் வச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா மற்ற சேனல் எப்படி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி நீங்கள் உங்களுக்கு எந்த டைம் கரெக்டாக இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டைம் பார்த்து நான் லைவ் வரேன். இது வரைக்கும் நான் லைவ் போடல. சரி, ஒரு வாட்டி லைவ் போட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் நாளைக்குக்கான லைவ் வரதுனாக்கா எனக்கு இன்றைக்கி நீங்கள் டைமிங் சொல்லிடுங்க எல்லோரும். ரேவதிமா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க? அப்புறம் நிறைய சிஸ்டர் விஜயனா நீங்கள் கமெண்ட் பண்ணலைன்னா அப்புறம் எனக்கு சரியான கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். எல்லாத்துக்குமே சொல்கிறேன், இன்றைக்கி வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். லைவ் வர்றதுக்கான டைமிங் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். டைம் பார்த்துட்டு நான் நாளைக்கு லைவ் வரேன். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையில் இருக்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ரோட்டு கடை காளான், நம்ம ஊர் ரோட்டு கடை காளான். இப்போ என் பெரிய பிள்ளைக்கு தான் கொடுக்க போகிறேன். அவள் சாப்பிட்டு எப்படிக்குன்னு சொல்லுவாள். பேச
ஆச்சா ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கேன். ஓகே, எப்படியே சாப்பிட்டுக்குவோம். சரி சாப்பிடும். சரி, நமக்கு ரோட்டு கடை காலான்னு பார்த்தாச்சு. இன்னைக்கு டே விலாக் இவ்வளோ தான். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.